அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு தால் ரொட்டி பண்ணலாம். சிறுபருப்பும் பருப்பு கீரையும் சேர்த்து இந்த மிளகாய் பொடி சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கோதுமை மாவில் கலந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவும் சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றத விட இது ஒரு சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட எதுவுமே தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. நான் தயிர் ரைத்தா வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 75 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன். ஒரு அரை கட்டு பருப்பு கீரை எடுத்துருக்கேன். பருப்பு கீரை தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த பருப்பு கீரை தான் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். முதல்ல பருப்பை கழுவி போட்டுடலாம். இந்த பருப்பு கீரை சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக இந்த பருப்பை முதல்ல போட்டு அப்புறமா கீரையை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு பாதி வெந்ததும் நான் கீரையை அதில் போட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டு இது வேக வச்சுக்கலாம். இந்த கீரை சீக்கிரமே வெந்துடும். அது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வெந்தால் கூட போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குருவாக நறுக்கினது, இப்போ கூட நம்ம கடைச்சி வச்சுருந்த இந்த கீரை இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். இந்த தண்ணியை போகிறோம், இல்லை தண்ணி வேணும்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து கலந்து போட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுவே சரியாக இருக்கும். வெங்காயம் இருக்குது, அதில் இருக்கும் தண்ணி வரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தண்ணி, கழுவி போட்ட தண்ணி எல்லாமே சரியாக வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தவாவை ரெடி பண்ணி சூடு பண்ணுற அளவுக்கு அது வச்சா போகிறோம். ரொம்ப நேரம் அதை வைக்க வேண்டாம். இப்போயே அந்த மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் பொறுத்தோடும் கொஞ்சம் மாவு போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4-5 முதல்ல போட்டு வச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம பொறுமையாக போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 நாள் போட்டு வச்சுட்டு அப்புறம் அது முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் சுட்டு எடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இது சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி விட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். ரெண்டாவதும் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கிட்டால் போகிறோம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. அதனால் நம்ம அழுத்தம் கொடுக்காம லேசாகவே இதை திரட்டிக்கலாம். எவ்வளோ மெலிசா வேணாலும் திரட்ட வரும். இந்த இஷ்டம் தான் நீங்கள் மெலிசாவும் திரட்டிக்கலாம். இல்லை ஒரு அடை மாதிரி இல்லை மெலிசாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தவா நல்லா சூடு பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அது தொடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கிற சப்பாத்தியை ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். முதல்ல ஒன்று போட்டிருக்கேன். அது கொஞ்சம் திரும்பின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா வெறும் எண்ணெயிலே போட்டுக்கோங்க. இல்லை நெய் பிடிக்குன்னா மொத்தமாக நெய்யே போட்டுக்கோங்க. இல்லை எண்ணெய் மாதிரி பாதி எண்ணெய் பாதி நெய் போட்டு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. எதுவுமே தொட்டுக்க வேண்டாம். இதில் நான் சும்மா ஒரு தயிர் பச்சடி வச்சுருக்கேன்.